அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஆட்டாமா ரொட்டி. இந்த ஆட்டாமா ரொட்டி நாங்கள் ஆட்டா மாவையும் கோதுமை மாவையும் வச்சு ஒரு ரொட்டி இன்றைக்கு தயாரிக்க போகிறோம். இந்த ரொட்டி தயாரிப்பதனால எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள்: நார்ச்சத்து ஃபைபர் அதிகம் கிடைக்கும், செரிமானத்துக்கு நல்லது, மெக்னீசியம் விட்டமின் என்பன கிடைக்கும், உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும், அதாவது டயபெட்டிஸுக்கு உதவும், எடை குறைக்க உதவும், இதயத்துக்கு நல்லது. அதனால் நாங்கள் இந்த ஆட்டா மாவையும் கோதுமை மாவையும் வச்சு ரொட்டி தயாரிப்போம். ஒரு சுண்டு ஆட்டாமா, ஒரு சுண்டு கோதுமை மா, அத்துடன் வெங்காயம், கருவேப்பிலை, உப்புத்தூள், தேங்காய்ப்பூ, அதோட விரும்பினா நீங்கள் கீரை வகைகளை சேர்த்து கொள்ளலாம். இவற்றை சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ண வேண்டும். இவற்றை குழைத்தெடுத்து கொள்ளலாம். இவ்வாறு நன்றாக குழைத்து நாம் உருண்டைகளாக எடுத்து சாதாரணமாக ரொட்டி சுடுவது போன்று இவற்றை நாம் சுட்டெடுத்து கொள்ளலாம். மிகவும் சுவையாக இருக்கும். நாம் சூட்டோடு உள்ளடக்கும் போது மிகவும் சுவையாக இருக்கும். இந்த உணவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் என் சேனல் குயின் ஆஃப் ஸ்கில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும். ரொட்டியும் சிமெண்டின் கறியும்